இங்கதான் இடம் இருக்கு உட்காரலாம். கொட்டி வச்சு நீ தகராறு பண்ற சொல்றதே கேளு. வண்டி நின்று உடனே இறங்கி அடுத்த பட்டிக்கு போ. இல்ல அதுக்கு சாமி அடுத்த பட்டி போகணும். பட்டி இங்க உட்காரு அங்க போகணும். இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? கூப்பிடு போலீஸ். போலீஸ் சோப்ரா तुला बल्ला हजारी खाड़े पट्टे बल्लारी नरिकारी पट्टे खाड़े யார பாக்குற சிரிக்கிற சிக்கல் அவன் பாஷையில சார் 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 ஏன் சார் தகராறு பண்ணிக்கிட்டு அவங்க நான் உட்காரட்டுமே என்ன சார் அந்த காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு குழந்தை குறைச்சி பக்கத்துல உட்காந்துட்டு போவாங்க ஏன் குறைச்சி மரியாதையா ஒதுங்கி இல்லை இல்ல ஓர ரயில இருந்து புடிச்சு வெளியே கொஞ்சானிக்கு கல்தே புடிச்சு தள்ளுவேன் சொல்றேன் பல்லே உடைச்சு நரி பல்லுன்னு விட்டு போடும் சோப்ரா பிஞ்சாரி பீட்டு கல்வி காரி முட்டா காசு என்னடா கலாட்டம் வாங்க வாங்க போலீஸ் சாமி நானும் கொத்தியும் ஊட்டிக்கு போறோம் மலை மேலே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா புள்ளே காட்சி ஒண்ணும் ஆசை சோப்ரா புரிஞ்சா கீரே போலீஸ் சாமி இந்த மனுஷன் வேற போட்டிக்கு போ சொல்லி தகராறு பண்றான் என்னன்னு கேளு இந்த தடியாலே 2 போடு சார் இந்த வரதே விட்ட விட்டு டிக்கெட் வேற கிடையாது இந்த லட்சத்துல உட்கார வேற இடம் கேட்டா என்ன அர்த்தம் மத்திய தானே நீ வச்ச சோறு 3 வேளை தின்ற டிக்கெட் நீ யாரே சொல்றேன் இருக்கு சாமி பாரு பரவாயில்ல நீ வச்சுக்கம்மா ஏன் விவரம் புரியாம தகராற பண்ணிக்கிட்டு விருத்தாச்சல ஜங்ஷன்ல மூட்டை அடிச்சாலும் நீ தானே விருத்தாச்சலம் ரொம்ப விவரமா இருக்கு மூஞ்சி பாரு மனுஷன் பாரு ஜமீன்தார் புள்ள மாதிரி கண்டே பையா காரி மூஞ்சி பரப்படு 1 2 பரப்படு 3 வாங்கடா சுத்தா தகராறு பிடிச்ச கூட்டம் வேற புட்டி ஏறி இருக்கலாம் ரோஜா புள்ளைய காட்சி கீழே உட்காராது மேலே உட்காரு என்று சோப்ரா யாரோ சில பேர் தப்பு பண்றதுனால எல்லாரையுமே மட்டம்னு சொல்றது தப்பு. நீ சுமார் சாமி உன்னே நாயே ஆடு மாடு செம்மோ நல்ல செம்மோ இந்த மனுஷன் செம்மோ ரொம்ப முக்கிய கேளு சாமி ஒரு குரங்கு குட்டி வருது 6 மாசம் பிள்ளை மாதிரி வருது ஒரு நாளைக்கு அது காணா போச்சு சாமி அல்லா குரங்கு சேர்ந்து அதை கடிச்சு கொண்டு போச்சு மனுஷன் கிட்டே 6 மாசம் வந்தது இல்ல அதுக்கு திருட்டு புத்தியும் இல்லாம அரு சில்லு முள்ளு புத்தி வந்திருக்கும்னு சொல்லி கடிச்சு கொண்டு போச்சு இப்ப சொல்லு சாமி மனுஷா ஜாதி என்ன ஜாதி ஜாதி சுரோஜா பல்லாரி கல்லாரி காரே போட்டே ஜிங்காலே 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 அத்தி பையத்தை பார்க்க பார்க்க ஐவத்தா ரொம்ப ஐவத்தா புட்டு பாப்பா உள்ளே எல்லாம் போய் வத்தா எல்லாம் போய் வத்தா அத்தி பையத்தை பார்க்க பார்க்க அயவுத்தா ரொம்ப அயவுத்தா புட்டு பாப்பா உள்ளே எல்லாம் போய் வத்தா எல்லாம் போய் வத்தா ஜிங்கலே 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 சுத்தம்னு சொல்றது சுத்திக்கிற துணியில் இல்லே தோல் நிறத்தில் இல்லே காசு பணத்தில் இல்லே சுத்தம்னு சொல்றது சாமி சுத்திக்கிற துணியில் இல்லே தோல் நிறத்தில் இல்லே காசு பணத்தில் இல்லே நட்டுப்பாடி சவம் பேச்சில் இல்ல மேனான் எனக்கு பூச்சில் இல்ல நட்டுப்பாடி சவம் பேச்சில் இல்ல மேனான் எனக்கு பூச்சில் இல்ல மற்றவனை மதிக்க தெரிஞ்ச மனசுல தான் இருக்கு சாமி சொப்பா ஜிங்கலே 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 அத்தி பையத்தை பார்க்க பார்க்க அயவுத்தா ரொம்ப அயவுத்தா புட்டு பார்த்தா உள்ளே எல்லாம் போய் விட்டா எல்லாம் போய் விட்டா
நாகரிக சாய பூச்சி நல்லவங்கு மாதிரியா நாணயமான பேச்சு 4 பேரு மத்தியிலே நாகரிக சாய பூச்சி நல்லவங்கு மாதிரியா நாணயமான பேச்சு களவாணி கூட்டத்துக்கு ஏன் ஜாமி வாய் வச்சு சாமே களவாணி கூட்டத்துக்கு ஏன் ஜாமி வாய் வச்சு காலையிட்ட சத்தியமா ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு கட்டுமாச்சு சாமே கட்டுமாச்சு ஜிங்கல 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 கைய உடைய ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டா ரேக பாத்துக்கிட்டு இருக்கிய. வேக பாக்கல தம்பி, கைக்கு தகுந்த வேலை கொடுக்க வேண்டாமா? இந்த கைக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஏன் தம்பி, நல்ல படிச்ச பிள்ளை மாதிரி இருக்கீங்க, வேற ஏதாவது நல்ல வேலையா தேடுறதானே? தேடினா கிடைக்கும், ஆனா 30 நாள் கழிச்சுல சம்பளம் கிடைக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே பிரச்சனை. முதல்ல அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஓஹோ, அது பெரிய பிரச்சனை தான். ஏங்க, உங்க சொந்த ஊர் எது? மதுரைங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க ஊட்டியில இருந்தான். சரி. அவன் இப்ப வேலை மாத்தலாய் வெளியூருக்கு போயிட்டான். அதெல்லாம் போகட்டும். இப்ப பசிக்குதா? பசிக்குதா? என்ன தம்பி நீ பைத்தியக்காரனா இருக்க? என்கிட்ட பணம் இருக்கு, வா ஹோட்டலுக்கு போ. அதெல்லாம் முடியாது. நான் உழைச்சு சம்பாதிச்சு தான் சாப்பிடுவேன். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை சொல்லுங்க. இங்க என்ன வேலை இருக்கு தம்பி? போட்டுற வேலை தான் இருக்கு. செய்யறேன். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணுமே. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் எங்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நாளைக்கு லைசன்ஸ் எடுத்துருவோம். இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? குடுகுடுன்னு ஓடி போய் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு சாமானை எல்லாம் தூக்கிக்கணும். நீ கொஞ்சம் மெதுவா போன, எங்க ஆளுங்கள்லாம் பாஞ்சிடுவாங்க. இந்த பாரு, சத்தம் கேக்குது. வாங்க, ஓடி போ. ஒரு கலாட்டா பண்றது நீ அதெல்லாம் பொறுக்குமா. ஏம்மா, இதை எவ்வளவு நேரமா தலையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறது? கணக்குதே. கொஞ்சம் இறப்பா. புலியூர் எஸ்டேட்ல இருந்து கார் வருதுன்னு லெட்டர் எழுதிருந்தாங்க. எந்த வண்டின்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரியுங்களா? ஐ டோன்ட் நோ. ஓஹோ, நீங்க டோன்ட் நோ. நானே பாக்குறேன். யாரப்பாவே புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு வந்து நிக்கிறது யாரு? அம்மா வணக்கம். நீங்க தானே? நாங்க தான் புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டாந்து இருக்கோம். ஓகே, ஐயோ, பூஜா ஏன் தம்பி வெளியே வந்து வர சும்மா 10 நிமிஷம் இருக்கும். ஏன் இல்ல, புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டாந்துருக்கேன். ஒரு அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்களா? ஒரு அம்மா ஒரு பொண்ணு? ஆமா, 2 அம்மா 2 பொண்ணு வந்திருந்தாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொண்டு இருக்கிறா சொல்லி 2 பயலுங்க அந்த அம்மாவையும் பொண்ணு கூட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அங்கிருந்து வண்டி கொண்டாத நான் இல்ல. அவன் மூஞ்சியே தெரியல. நான் அப்பவே நினைச்சேன் அந்த அம்மா வேற நகை நட்டுலாம் போட்டிருந்தாங்க. அண்ணா, என்ன தம்பி வாங்க. புலியூர் எஸ்டேட்ல இருந்து வண்டி கொடுத்துருக்கா சொல்லி 2 பயலுங்க அந்த அம்மா பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. நாங்க அவங்க ஃபாலோ பண்றோம். வண்டி நிறுத்த சொல்லுங்க. வண்டி நிறுத்த சொல்லுங்க. அம்மா, நம்ம காசு குடுக்கல, அந்த போட்டு பின்னால வண்டியில வரேன். இந்தப்பா கொஞ்சம் வண்டியை நிறுத்து, அவனுக்கு காசு கொடுத்துருவான். நீங்க சும்மா வாங்கம்மா. அவன் போட்டுறான். அவன் திருட்டு பையன்.
அதுக்கப்புறம் நமக்கு தான் வருவாங்க போல இருக்கு. கபாலி சார், நீதான் எங்களை காப்பாற்றும். என்ன அடி அடிக்க உன்னால தூத்து பசங்க போல இருக்க. என்ன பண்றது? நகையெல்லாம் கழட்டு படி, நகையெல்லாம் கழட்டு படி. இந்த ரெண்டு பசங்களும் புலியூர் எஸ்டேட்ல இருந்து வந்தேன்னு சொல்லி இவங்க நகைகள் கொள்ளை அடிக்க பார்த்தாங்க. இவங்க பின்னால ஒரு கோஷ்டியே இருக்கு சார். ரெண்டு பேர்த்து வண்டியில ஏத்துங்க. நீங்க அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துங்க. எங்க நகை? நீ திருடிட்டு போக வந்திருக்கேன்னு நினைச்சு எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கோம். ஆமா தம்பி. சரிதான், என்னையும் திருட நினைச்சிட்டீங்களா? உங்களை சொல்லி குற்றம் இல்ல, உலகம் அப்படி. ரொம்ப மன்னிச்சுக்காங்க தம்பி. இந்த காலத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒண்ணும் கண்டுபிடிச்சுக்க முடியல. என்னைய மன்னிச்சிடுங்க, நான் கூட உங்களை கல்லால அடிச்சேன். பரவாயில்ல. அம்மா, அந்த படுபாய் பசங்க கையாட்டி உடைச்சிட்டாங்கம்மா. ஐயோ, என்னால ஸ்டீரிங் பிடிக்க முடியலீங்களே. ஐயோ, இப்ப எப்படி போறது? ஒண்ணும் தெரியலையே. எனக்கு கார் ஓட்ட தெரியும், உங்களுக்கு எல்லாம் ஆட்சேபனை இல்லைன்னா நானே ஓட்டிட்டு வரேன். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? வாங்க வாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே போகுது. வாங்கல காந்திமதி, இல்லமா வாங்க 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 தம்பி, வாங்க வாங்க. காந்திமதி, இன்னும் 32 பெண்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் இப்படித்தான் வேணும். அதனால ஊட்டிக்கு போய் மொத்தமா சாரி சொல்லு. நமஸ்காரமுங்க. இவ்வளவு நேரம் வண்டியை காணணும்னு ரொம்ப பயந்து வரணுங்க. நான் தானுங்க இந்த பங்களா மேனேஜருங்க. மேனேஜர் கோயம்புத்தூருங்களா? ஆமாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? உங்க பேச்சுல இருந்து நல்லா தெரியுதே. ஐயோ, இது யாருங்க? நான் டிரைவர் அனுப்பிச்சுருக்கேன். என்ன கையெல்லாம் ரத்தம்? என்ன நடந்துச்சு? நான் அங்க போறதுக்குள்ள யாரோ மோசடிக்காரங்க இவங்க வண்டியில ஏத்திட்டு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தம்பி வந்து அவங்க எல்லாம் அடிச்சு வரட்டி எங்களை எல்லாம் வண்டியில ஏத்தி கொண்டாந்து சேர்த்துருச்சுங்க. ஐயோ, எங்க முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன பொண்ணு போட்டு போயிடுவாருங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ஏங்க, இது உங்க குற்றமோ டிரைவர் குற்றமோ இல்லைங்க. சமுதாயத்துல சில ஒழுக்கக்கேடான மனிதர்களால் ஏற்படக்கூடிய தீமைக்கு நீங்களும் மத்தவங்களும் பொறுப்புங்க. பார்த்ததானுங்க, அவங்கள போலீஸ்ல எல்லாரையும் போலீஸ் அப்ப உள்ள போவாங்களா? பரவாயில்லைங்க, நீங்க முதல்ல போங்க, நான் பொட்டி படிக்கலாம் எடுத்து வரேன். ஐயோ, நீயா? வேண்டாம் வேண்டாம். இல்ல பாருங்க, ஐயே அதுக்கு ஆள் இருக்குங்க. எல்லாம் யாராங்க நிக்கிறது? பொட்டி படிக்கிறது உள்ளோடி வைக்கலாம். அப்ப நான் வரேனுங்க. தம்பி இரு. மேனேஜர் ஐயா, இந்த பிள்ளைண்ட ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு இங்கே ஏதாவது ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானே நினைச்சிருங்க. ஆனா இந்த தோட்ட வேலை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு தோட்ட வேலை தெரியுமா? தப்பான வேலையை தவிர வேற எந்த வேலையா இருந்தாலும் செய்ய தயார். சாப்பாடு போட்டு 50 ரூபாய் சம்பளம் தருவோம் தம்பி. சரிங்க, அது ஒரு வாரம் அவுட் ஹவுஸ். அதுலதான் தம்பி போய் தங்கிக்கணும். ஏன் தம்பி உன் பேரு? சமத்துவங்க. அப்ப எல்லாரும் போவாங்க. வாங்க வாங்க. சின்னவாங்க வாங்க. பியூட்டிஃபுல். அதேங்க அப்பா, ஊட்டியில வேகரத்தனத்துக்கு இவ்வளவு பெரிய பங்களா இருக்குதா? நினைக்கிறேன். இது என்ன தாளம்? அட நான் அதை கேட்கலீங்க. பணம் எவ்வளவு தாளம்னு கேட்டேன். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சுங்க. 5-6 புள்ளிங்க விலைக்கு கேட்டு பார்த்தாருங்க. ஐயா கொடுக்கலைங்க.
ஏனுங்க? எங்க எங்க அண்ணன் வெளியே போயிருக்காங்களா? இல்லைங்க, அவர் மதுரையை விட்டே புறப்படலைங்க. ஏன்? அங்க என்னமோ வேலைன்னு நினைக்கிறேனுங்க. ஆஹா. நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தகவல் கொடுக்க சொன்னாரு. நான் தகவல் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஏங்க எங்க பெரிய தம்பி 2 நாளா நானும் பார்க்கவே இல்ல, கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயா தெரியாதா? என்ன? அந்த பாத்ரூம் இல்ல. குளிச்சிட்டு- ஏய், லூசு. என்ன பாத்ரூம் அவரை கழுவ சொன்னியா? அந்த பாத் பாத்துன்னு யோ, ஏங்க? நீர் பொட்டி படுக்கல எடுத்துட்டு ரெடியா வரோம். ஊட்டிக்கு போகணும். ஊட்டிக்கா மலை வேலையா? ஆமா, கீழே. ஏங்க அங்க ரொம்ப குளிர் மாமே, அதுக்கு தனியா ஏதாவது ஏற்பாட்டோட வரணுமா? ஆமா, அந்த மாரியம்மன் பண்டிகைக்கு அக்னி சட்டி எடுத்து ஆடுவாங்க பாரு, ஆ. அதுல ஒரு சட்டிய நீர் வச்சுக்கிட்டு வரோம். குளிராது. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. அப்பா, பெரிய ஜோக் அடிச்சுட்டு தான் நினைக்காதீங்க. வைத்தியம் காக்கா பிடிச்சிட்டு போறான். இந்த விஷயத்த வெளியில யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் எங்க சொன்னேன்? அவன் பார்த்த உடனே என்ன துக்கம் விசாரிக்கிறான். இந்த எப்படா வெளியே தெரிஞ்சது? அவன் தான் பாத்ரூம்ல கொட்டை வச்சுல எழுதி வச்சுட்டு போயிருக்கானே. அழிக்க வேண்டியதானே? வேலைக்காரனை விட்டு அழிக்கத்தான் சொன்னேன். அழிக்கும் போது சும்மா இருக்கிறேன்னா, என்னங்க இது என்ன எழுதி இருக்குதுன்னு கேட்டான். ஐயோ பாவம் கேட்கிறானேன்னு படிச்சு விவரத்தை சொன்னேன். முண்டம் முண்டம். அப்பா அப்பா, அவன் தான் போய் வெளியில எல்லார் கையிலும் சொல்லியிருக்கான். அப்பா, இந்த விஷயத்தை பத்தி நான் உள்ளூர்ல யாருகிட்டயும் ஒண்ணும் பேசல. அப்பா, உள்ளூர்ல சொல்லனா வெளியூர்ல சொன்னியா? வெளியூர் 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 ஐயா வெளியூர். ஹலோ, எது விருதுநகர் காலா? கொடுங்க கொடுங்க. நான் கருணாகரம் பேசுறேன். என்னது ராஜாவா? அவன் ஒண்ணு காணா போலியா? யாரையா சொன்ன? என் சின்ன பையன் தான் தபால் எழுதுனானா? முட்டா பையன். உண்மை சொல்லையா? என் பையன் பக்கத்துல இருக்கான், அவனை திட்டினேன். அவன் தான் லூசுன்னு உனக்கு தெரியுமே. ராஜா எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறான். வச்சிரும் சொல்ல. எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு மூஞ்ச பாரு ரப்பர். இல்ல, ஒரு ஊர் விடாம சொல்லி தொலைச்சிருக்கேடா. இனிமே எந்த டெலிபோன் வந்தாலும் நான் பேச மாட்டேன். எந்த ஊரா இருக்கும் இது? திண்டுக்கல்லா, தஞ்சாவூரா, மானாமதுரையா, கதாமதுரையா? பேசுங்கப்பா. பேச மாட்டேன். சரி, நான் பேசுறேன். ஹலோ, ஊட்டியா? மேனேஜரா? மேனேஜர், எங்க அண்ணன் இல்ல. எங்க ஹலோ மேனேஜரா, என் தங்கச்சி வந்துட்டாளா? அப்பா குறுக்க பேசாதா? ஹலோ 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 ஹலோ. இந்த ஊட்டி லைனே இப்படித்தான் அடிக்கடி கெட்டு போகும். அந்த மனுஷனை ஒயர் குடுன்னா குடுக்குறானா? அவன் எப்படி கொடுப்பான் ஒயரு? நான் தான் கொடுக்கணும். இப்ப ஒயர் இது இருக்குது. ஒயர் என்னடா இது? ஒயரு. குதிரை மேலே சவாரி செய்யணும். குதிரை சாமி, என் பொஞ்சாதிக்கு குதிரை மேலே ஏத்திக்கோ. என்ன சாமி சிரிக்கிறது? காசு வாங்கிக்கோ. குதிரை என்ன வேலை? குதிரை விலையா 2000 ரூபா. சூப்பரா, குதிரை மேலே 2000 சொல்லுது. குதிரை சாமி சவாரி பணம் சொல்லுது. சவாரி பணமா? சின்ன ரவுண்டுக்கு எத்தனை, பெரிய ரவுண்டுக்கு 1 ரூபாய். என்ன சாமி, இந்த குதிரை ரவுண்டு போடும், நேரா போகாத. சூப்பரா, இது சக்சஸ் குதிரை. இது நேராவும் போகும், ரவுண்டாவும் போகும். அப்ப குதிரை சாமி, நம்ம கொட்டிக்கு 1 ரூபாய்க்கு ஏத்திக்கோ. ஏத்துறேன். ஆமா. ஐயோ முருகா, அச்சு போடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, குதிரை சாமி பாத்துக்கோ. குதிரை சாமி குதிரை சாமி, நம்மளையும் குதிரை மேலே ஏத்திக்கோ. 2 பேரும் ஏத்த முடியாது, ஒருத்தர் தான் ஏத்த முடியும். அதுல ஏறிக்கும். என்ன சாமி எங்க பிரிக்கிறே? குடிசையில இருந்தா ஒன்னா இருப்போம், பஸ்ல போனா ஒன்னா போவோம், ரயில்ல போனா ஒன்னா போவோம். என்ன சாமி பிரிக்கிறே? சூப்பரா, ஒரு दूसरा கூட திங்காலே திங்காலே. சுரோதா காயாரி காயாரி. கொஞ்சம் இருங்க. என்னத்துக்கு? இந்த சாமி, ஏன் சாமி பிரிக்கிறே? 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் வேணா வாங்கிக்கோ. நம்ம பொண்டாட்டிக்கு இறக்காது. 1 ரூபாய் வேணா, 1 வேண்டாம். இறக்க சொல்லியா? முஞ்சி மேலே அடிக்கும். சாமி மண்ணி சாமி, நம்ம பொண்டாட்டி குதிரை மேலே டேஞ்சர்லே போகுது. எந்திரிச்சு உட்காரு, டாக்டர் கூட்டி போறேன். என்ன கலாட்டா பண்ற? சரி சரி, யாருங்க?
முட்டாடிக்கு தொடாத, வேற ஆள் இருந்தா அடிச்சிருப்பேன். ராஜா என் ஸ்ரீ என்கிட்ட இல்ல ராஜா. என்ன சாமி, ஒரு ரூபாய்க்கு ஓட சொன்னா 3 ரூபாய்க்கு ஓடி இருக்குது. இந்த குதிரையா இது திருத்த பிடிச்ச குதிரை. பெல்ட்ல இருந்து கையை எடுக்குது, இல்லாட்டி முந்தி மேல அடிக்குது. சைக்கிளுக்கு எட்லா குடியா? என்ன சாமி அநியாயம்? பொண்டாட்டி குதிரை மேல டேஞ்சர்ல போகுது, சைக்கிள் எடுத்தா காசு கேட்கிறேன். மனுஷன் ஜாதி தானே நீ? என்ன ரோட்ல கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்ணீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிடும். முந்தூர்பேட்டையில வெயில் அடிக்குது, முடிச்சு இப்ப நான் குடுத்து இங்கே வந்தா இந்த போலீஸ் சாமி போலீஸ் ஸ்டேஷன் தூக்கும். போலீஸ் சாமி போலீஸ் ஸ்டேஷன் வர ஜாதி இல்ல எங்க ஜாதி. தகராறு பண்ற கூட்டம் இல்ல எங்க கூட்டம். அந்த குதிரை தான் தகராறு பண்ணுது. அதுக்கு கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. இந்த குதிரை சாமிக்கு அல்லுங்க. ரோஜா வந்துடும். வேற குதிரை ஏறுவோமா? அழுவாத அழுவாத, வந்துடும் வந்துடும். ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார். பெண்களோ அழகை வாங்க வந்தார், ஆண்களோ ஆசையை வாங்க வந்தார். தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார், புலவர்கள் பொய்களை வாங்கிக் கொண்டார். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார், ஊமைகள் பேசிட மொழி கேட்டார். உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார், ஒரு சிலர் மேலுக்கு விலை கேட்டார். எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை. அன்பை வாங்கிட எவரும் இல்லை. நீங்க இந்த இடத்துல இந்த நேரத்துல உங்க பாட்டு என்ன அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆமா, இது யாரு எழுதின பாட்டு? யாரோ ஒரு கிறுக்க எழுதினா.
கரெக்ட். அதனாலேதான் அந்த வாங்கிட எவரும் இல்லைன்னு எழுதியிருக்காரு. அந்த வாங்கிட தான் நான் இருக்கேனே. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் வரேன். என்னங்க நீங்க எதுக்காக என் பின்னாடியே வரீங்க? நான் உங்களை கல்லால் அடிச்சேன்ல. ஆமா, அதுக்கு என்னப்போ? அது ரொம்ப பட்டுச்சேன்னு. அதெல்லாம் ஒண்ணு சாதாரணமான அடிதான். அது எங்க பட்டது? இதயத்துல. ஐயோ, இதயத்துலயா? ஏன் இப்படி நடுங்குறீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க, தொட்டுட்டீங்க. எனக்கு கூச்சம் அதிகம். தயவுசெய்து உங்க விட்டு போயிடுங்க. நான் இங்க இருந்த என்ன எனக்காக இப்படி பயப்படுறீங்க? இந்த பாருங்க, நீங்க ஒரு பணக்கார விட்டு பொண்ணு. ஒரு ஏழையை நீங்களா தேடி வந்தா தப்பு இல்லைங்களா? இல்லைங்க, நீங்க நினைக்கிறதுதான் தப்பு. நான் பங்களாவில வாழ்ந்தாலும் ஏழைகளோட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படி பேசுறவங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன். செல்வத்தை துறக்கவோ மனசு இல்ல, சுகத்தை இழக்கவோ துணிச்சல் இல்ல. பேச்சளவு வீரர்களாகவும் மனத்தளவு கோழையாகவும் உள்ளவங்க முகத்தை முடிக்கிறதே பாவம் நினைக்காம நான். இந்த பாருங்க, நீங்க போறீங்களா இல்ல நான் வெளியே போட்டோம்? இருங்க, நானே போறேன். ஆனா என்னை பத்தி நீங்க கூடிய சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கீங்க. நான் வரேன். சின்ன தம்பி எங்கடா போற? குழந்தை இப்படி அநியாயமா வெயில்ல விட்டு போயிட்டாங்களா? குழந்தையா இது? பொம்மைடா இது. பொம்மையா? எனக்கு இது வேணுமே. வேதரத்ன கஷ்டப்பட்டு இது அதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டாந்து வச்சிருக்கான். நாம 4 நாள் இங்க தங்குற வரைக்கும் கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அப்ப வைத்தியர் இங்க உட்காந்து வச்சுட்டு பொம்மையை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாமே. ஏரி, படகு, மரம், தண்ணி. இது ஒன்னும் புரியலையே. புரியலைன்னா விட்டுடுமே. விட்டுட்டேன், வாயா. அப்பாடி, நான் சொன்னேன் பாருங்க, சமத்துவம். அதோ இருக்காரே அவன் தான். ஓஹோ, ஏய் சமத்துவம், என்னங்க? ஏண்டாங்கன்னு திருதிருந்து முடிக்கிற? அட வாடா இங்க. சமத்துவம், வண்டியில் இருக்க பொட்டியெல்லாம் எடுத்து வை. என்னடா சொல்லிக்கிட்டே பேசாம இருக்கேன். அட எடுத்து விட மடப்பையில. சிட்டா இருக்கேன். வாங்க தம்பி, பொட்டி எடுத்துப்போம். ரொம்ப நாளாச்சு பார்த்து. இதுக்குள்ள உங்களை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. என்ன ஏனே இப்படி மறந்துட்டீங்க? இந்த மாதிரி அழுகைய கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? வாங்க, உங்க குறும்பு அப்படியே இருக்கு. உடம்போட பிறந்தது போயிடுமா? ஏன்னா எங்க மருமக பிள்ளையெல்லாம் காணா, நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? என் பெரிய பையன் இருக்கானே, ஒரு அவசர வேலையா டெல்லிக்கு போயிருக்கான். சின்னவன் இருக்கானே, நாங்க கார்ல வரும்போது இந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்தான் பாரு, உடனே படால் குதிச்சு ஓடியே போயிட்டான். வந்து வரல, இப்ப வரமாட்டான், ஊரை சுத்திட்டு தான் வருவான். அதானே. ஆமா, என் மருமக எங்க? அத ஏன் கேக்குறீங்க? நீ கேட்கலாம், நான் கேட்கப்படாதா? நல்லா கேளுங்க. என் சின்ன மருமக மாதிரியே அவளும் ஒரு பைத்தியம். ஐயோ, அவளுக்கும் பைத்தியமா? இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுல அவ ஒரு பைத்தியம்னு சொன்னேன். பாருவே, நான் மேல போய் குளிச்சுட்டு வர்றேன். 6 அமர உட்கார்ந்து பேசுவோம். சரிண்ணே. தம்பி, இந்த பொட்டியில எடுத்துக்கிட்டு வா. ராஜா, உனக்கு ஏண்டா இந்த தலையெடுத்து? இதுக்காக வாடா உன்னை சீரும் சிறப்புமா வளர்த்த. உனக்கு வேலை செய்யறதுக்கு 9 பேர் இருக்கும்போது நீ ஏண்டா இங்க வந்து வேலை செய்யாது? ஏன்பா
கோடீஸ்வரனுடைய மகனா பிறந்துட்டா வேலை விட்டு செய்யக்கூடாதா? உழைச்சு சாப்பிட்டாதான்ப்பா உண்மையான கௌரவமே இருக்கு. அப்போ நீங்க வேலை செய்யறதாக தீர்மானம் பண்ணி விட்டியா? நீங்க இங்க வரப்போறீங்கன்ற விஷயம் தெரியறதுக்கு முன்னால அப்படித்தான் முடிவு செஞ்சிருந்தேன். இனி வேற இடம் பார்க்க வேண்டியதா? என்ன பார்த்து சொல்றா, என்ன பார்த்து சொல்ற, என்ன கண்கலங்க விட்டு நீ போயிடுவியா? ஏ ராஜா, ராமன் காட்டுக்கு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாண்டா தசரதன் செத்தான். நீங்க இருந்து போய் பாரு, அடுத்த நிமிஷமே உனக்கு என்ன செய்தி வருதுப்பா. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டு பிரியணுங்கிற நோக்கம் எனக்கு இல்ல. என் லட்சியத்துக்கெல்லாம் எதிரான காரியத்தை நீங்க செய்ய துணிஞ்சதுனாலதான் நான் மதுரையை விட்டு ஓடி வந்தேன். ராஜா, காசுக்காக ஆசைப்பட்டு எவ்வளவோ ஒருத்தி உன் தலையில கட்ட நினைச்சா அது தப்பு. உன் சொந்த அத்தை மகன் இருக்கிற உறவை விட்டு போகாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா குடும்பத்துக்கு அக்கறையும் பொறுப்பு ஏற்பட்டு 4 காசையும் கௌரவத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பேன்னு நினைச்சுத்தானடா இந்த காரியத்தை செய்ய நினைச்சேன் நான். ஏன்பா, காசுல தானா இருக்கு கௌரவம்? இல்லன்னு எவன்டா சொன்னான்? நாம கார்ல போறோம், கார் கெட்டு போய் வழியில நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த வழியா வர்ற கார்காரன் காரை நிறுத்தி, ஏன் சார் எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிடுறானே, எதுக்காக கூப்பிடுறான்? ஒரு மரியாதைக்காக கூப்பிடுறான். மரியாதைக்கு கூப்பிடுறானா? எத்தனையோ பேர் வக்கு இல்லாம வழி இல்லாம அதே ரோட்ல நடக்கிறானே, அவனே நான் மரியாதைக்கு கூப்பிடலையே. இப்பவாவது புரிஞ்சுக்கடா, காசுதான் மதிக்க முடியும். அப்பா, காசை மதிக்கிற உலகத்தை நான் மதிக்கல, அன்பை மதிக்கிற உலகம் தான் என்னுடைய உலகம். பெரிய அன்பு உலகம். அப்படி ஒரு உலகம் இருக்கா? தேச படத்திலே காண மேடம். அப்பா, சுயநலங்கிற கண்ணாடியை கழட்டிட்டு தியாகங்கிற கண்ணாடியை போட்டு பாருங்க, அந்த அன்பு உலகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். ஏண்டா, அன்பை பத்தி இவ்வளவு பேசுறியே, இந்த தகப்ப உன் மேல வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டியாடா நீ? என் மேல மட்டும் அன்பு செலுத்தினா போதுமாப்பா? நீ சொல்ற தொழிலாளி வெட்டி அன்பா தான் நடந்துக்கிறேன், விரோதி அவன் நடந்துக்கிறேன். அப்பா, பூனை இருக்க அது தன்னுடைய குட்டியும் வாயாலத்தான் கவ்வுது, எலியும் வாயாலத்தான் கவ்வுது. குட்டி சாகிறது இல்ல, எலி செத்து போகுது. உங்களுடைய அன்புனாலதான் தொழிலாளிகளை துடிக்கிறாங்களே. வேற என்னதான்டா என்ன செய்ய சொல்றேன்? எதுக்கும் ஒரு அளவு வேணும்பா. தேவைக்கு மேல சேர்த்து வைக்கிறவன் திருடன்னு காந்தியே சொல்லியிருக்காரு. சரி, ஒத்துக்கிறேன். தேவைன்னா எப்படி? ஒரு சட்டை, ஒரு வேட்டி, ஒரு வேளை சாப்பாடா? ஒருத்த ஆயுள் கூட நிம்மதியா இருக்கணும் விரும்ப மாட்டான். தேவையை எப்படா கணக்கு போடுறது? என்கிட்ட இருக்கிறது எனக்கு தேவை, அவ்வளவுதான். அப்பா, உங்களுக்கு புரியுது, புரியாத மாதிரி எதிர்வாதம் பண்றீங்க. சுருக்கமா சொன்னா, நாமும் வாழணும், மத்தவங்களையும் வாழ விடணும். எப்ப நீங்க இதை ஒத்துக்கிறீங்களோ அப்ப நான் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் நான் உங்க மகங்கிறதையும் நீங்க என் அப்பாங்கிறதையும் 2 பேரும் மறந்துடும். ராஜா, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. எந்த காரணத்தை கொண்டு இங்க இருந்து போயிடாதரா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிப்பா, நானும் இங்க தங்குறதா வேண்டாமாங்கிறத யோசிக்க எனக்கும் கொஞ்சம் டைம் தேவை. என்னடா இப்படி பேசுற? உங்க அத்தைக்கு என்னடா பதில சொல்லுவேன் நான்? அதான் ஸ்ட்ராங்கா 2 படிச்சிருக்கீங்களே, மகன் டெல்லிக்கு போயிருக்காங்க, அதை வச்சு தாங்க 2 மாசம் ஓட்டலாமே. அப்போ 2 மாசம் என்ன தவிக்க விடலான்னு நினைக்கிறியா? ராஜா, என்ன நடந்தாலும் இதை விட்டு போகலன்னு எனக்கு வாக்கு கொடுறா. இனிமேல் என்ன புண்படுத்தாதப்பா. அப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. நான் இங்கேயே இருக்கேன், ஆனா அவுட் ஹவுஸ்ல தான் இருப்பேன், வேலைக்காரனா தான் இருப்பேன். இது புதுமை
வேண்டியவங்க போல இருக்கு உடம்ப பத்தி விசாரிக்கிறாங்க. என்னம்மா அது? யாரு எங்க பாத்துருக்கேன் உங்களை? யாரு? என்ன திமிரு? ஏரி தண்ணிய மேல அடிச்சு விலாசம் கேக்குறீங்களா? விலாசம்? ஆமா, ஏரியில படம் ஓட்டும் போது ஏரி தண்ணி அடிக்காம குள தண்ணியா கொண்டு வந்து கொட்ட முடியும்? அவங்களோட எதுக்கு பம்பு? ஏதோ தெரியாம பட்டிருக்கு. வா போலாம். இல்ல தெரிஞ்சுதான் செஞ்சா என்ன செய்வீங்க? நீ சும்மா இருக்க காந்திமதி. கரைக்கு வரட்ட கவனிச்சுக்க. கரைக்கு வந்தா என்ன செய்வேன்? நீ ஆம்பளை ஆத்தா காய்ச்சி வாயா. நான் ஆம்பளை இல்ல. வைத்திர என்ன பத்தி சொல்லியா? நான் உண்மையை சொல்லிடுறேன். எம்மாடி இவர் ஒரு லூசு. யார் லூசு? யார் லூசு? லூசு. ஏய், நான் யார் தெரியுமா? மதுரையில கருணாகரம் மில்ஸ் தெரியுமா? கருணாகரம் மில்ஸ். அதுல முதலாளி கருணாகரம் பிள்ளை தெரியுமா? கருணாகரம் பிள்ளை. அவர் சன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் சன்னு. நான் தான் அவன். எங்க அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி. காந்திமதி, மாமா பிள்ளை. அரே, மாமா பிள்ளையா? மாமா பிள்ளை, மாமா பிள்ளையா? 8 கோடின்னா உடனே மாமா பிள்ளையா? தொலைச்சு விடுவா 2 பேரும். இல்லைங்க, மெட்ராஸ்ல பார்வதி அம்மா இல்ல? ஓ, நீங்க தான் பார்வதி அம்மாவா? நாங்க இல்ல, எங்க அம்மா தான் பார்வதி அம்மா.